அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படியே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். இந்த காலை வேளையிலே இந்த வாழ்த்துதலை தேவன் உங்களுக்கு தெரிவிக்கிறார். உங்களையும் வாழ்த்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்துதலை தேவன் அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். பவுலுடைய நிருபங்களை பார்க்கிற பொழுது பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள மொத்தம் 27 புத்தகங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 14வது நிருபமாக இருக்கிற எபிரேயருக்கு நிருபமும் அவர் தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஊர்ஜிதப்படுத்தவே இல்லாததுனால எபிரேயருக்கு நிருபத்துக்கு அவருடைய பெயரை போடலை. ஆனால் அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் பார்க்கிற பொழுது, காரியங்களை வாசிக்கிற பொழுது பவுல் தான் எழுதியிருக்கார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏறக்குறைய 27 புஸ்தகங்களிலே 14 புஸ்தகங்களே அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அந்த 14 நிருபங்களிலே நான் பார்க்கிறேன், 10 நிருபங்களிலே அவருடைய வாழ்த்துதல் இப்படித்தான் இருக்கிறது. இப்படி இருக்கிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எந்தெந்த நிருபங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதே வாழ்த்துதல். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதே வாழ்த்துதல். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இதே வாழ்த்துதல். கலாத்தியர் 1:3 இதே வாழ்த்துதல். எபேசியரில் 6:1-2 இதே வாழ்த்துதல். கொலோசியரில் 1:2 இதே வாழ்த்துதல். பிலிப்பியருக்கு நிருபத்தில் மறுபடியும் 1:2 இதே வாழ்த்துதல். 1 தெசலோனிக்கேயரில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இதே வாழ்த்துதல். இன்னும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை இதே வாழ்த்துதல். பிலமோனுக்கு நிருபத்தில் 3வது வசனத்தில் இந்த வாழ்த்துதல். ஸோ இந்த 10 நிருபங்களை தவிர மீதமுள்ள 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து என்ற இந்த 3 நிருபங்களில் ஒரு வார்த்தையை கூட சேர்க்கிறார்கள் பாருங்கள். அதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பெருக கடவதாக. இரக்கம் என்ற வார்த்தையை அந்த 3 நிருபங்களில் சேர்க்கிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் பல வாழ்த்துதும் அப்படி தான் இருக்கிறது பாருங்கள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வாழ்த்துதலுக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோமா? வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம் பாருங்கள். நிருபங்களிலே அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையில் வாசிக்கிற பொழுது முதல் வசனத்தை தியானித்தோம். கடந்த 2 நாட்களாக தியானித்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு தான் சொல்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லி. இத்தனை நிருபங்களில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், இப்படி ஒவ்வொன்று கொரிந்து பட்டணம், இப்படி ஒவ்வொரு பட்டணத்திலையும் உரிய மக்களுக்கு எழுதிய நிருபங்கள் எல்லாம் அப்படி எழுதியிருக்கிறார். தெசலோனிக்க பட்டணம் எழுதியிருக்கிறார். பிலமோன் என்ற தனிப்பட்ட நபருக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறார். தீமோத்தேயுக்கு 1:2 தீத்துவிலையும் இரக்கத்தையும் சேர்த்திருக்கிறார். நாம் தேவனுக்குள் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். அது பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாகும். அதோடு மாத்திரமில்லாமல் தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டாகும். அப்போது இப்படிப்பட்ட இந்த 3 விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும். ஊரோடு ஒத்து வாழறது, சொந்த பந்தங்களை சொல்லி கொண்டு திரிகிறது, பலவிதமான அநாகரிகமான காரியங்கள், சடங்காச்சாரங்களை செய்து கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் yet separated ஃபார் காட். யூ டோன்ட் ஹாவ் த ஹோலினஸ் விச் காட் டிசைர்ஸ் ஃப்ரம் யூ. ஏனென்றால் நீங்கள் உலக மக்களை திருப்திப்படுத்துறது, உறவினர்களை திருப்திப்படுத்துகிறது, சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக உங்கள் வாழ்க்கையை செலவழிக்கிறீர்கள். உங்கள் நேரத்தெல்லாம் அதுக்கு தான் வீணாக்குறீங்க. ஆண்டவருக்கு என்ற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவோ, ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம் என்ற உணர்வோடு நடக்கவோ இருக்கவே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியல, சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியல, இரக்கத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியல,
தேவனுடைய வழிநடத்துதலை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் நாம் முழுமையாக நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்கிற பொழுது தானே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அதிகாலையிலே வாழ்த்துவார். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுது என்று சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அதிகாலையில் வாழ்த்துவார். உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாகுது என்று சொல்லுவார். அவர் அந்த கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி நம்முடைய வாழ்க்கையினாலே இரக்கத்தினாலே நம்மை தயவாய் நடத்தி சமாதானத்தில் நம்மை நிரப்புவார். பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாக வாழ ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.